தாவேக கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. மதுரை மாநாட்டு திடலில் தாவேக 100 அடி கொடிக்கம்பம் பறக்க விடப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த கொடிக்கம்பமானது சாய்ந்திருக்கிறது. கார் மீது விழுந்ததில் அந்த கார் அப்பலம் போல நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். மதுரை மாநாட்டு திடலில் தாவேக 100 அடி கொடிக்கம்பம் விழுந்து காரானது நொறுங்கி இருக்கிறது. கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய காரில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல் விஷ்ணு. மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில மாநாடு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாநாட்டு திடலில் 100 அடி உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம், இரும்பினால் ஆன 100 அடி கொடிக்கம்பம் என்பது நிறுவும் பணி என்பது நடைபெற்று வந்தது. இந்த கொடிக்கம்பத்தில் நாளை விஜய் அவர்கள் கொடியேற்ற உள்ள நிலையில் அதற்கான நிறுவும் பணி சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இதனை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இதன் பணியின் போது அதை மேலே ஏற்றி, அதாவது சரியாக உயரத்தில் ஏற்றி நிறுத்தும் பொழுது அந்த மேலிருந்த ரோப் கயிறு என்பது அருந்து விழுந்து ஒரு கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த கொடிக்கம்பம் என்பது சாய்ந்து விழுந்தது. இதில் அதற்கு நேராக இருந்த ஒரு கார் என்பதில் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த கொடிக்கம்பம் விழுந்ததில் அந்த கார் நொறுங்கும் காட்சிகளும் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் பதறி அடித்து ஓடக்கூடிய காட்சிகளையுமே நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. நல்வாய்ப்பாக யாரும் அந்த காரில் இல்லாததால் உயிர் சேதம் என்பது அதில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொடிக்கம்பம் என்பது 20 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்டிருக்கிறது. கடந்த விக்கிரவாண்டி தேர்தலிலும் இதே போன்ற ஒரு 100 அடி கொடிக்கம்பம் என்பது நிறுவப்பட்டிருந்தது. அதில் விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு முன்பாக அந்த கொடியை ஏற்றியிருந்தார். நிலையில் தற்பொழுது அதே போல ஒரு 100 அடி கொடிக்கம்பத்தை நிறுவும் பணி என்பது நடைபெற்று வந்தது. இதனை சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் பொதுச் செயலாளர் அதை தொடங்கி வைத்து சென்றார். இந்த நேரத்தில், அதாவது இதனை நிறுவிக் கொண்டிருக்கும் ஒரு நேரத்திலேயே, ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த கொடிக்கம்பம் என்பது முற்றிலுமாக சாய்ந்து தற்பொழுது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. ஒரு கார் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நல்வாய்ப்பாக யாரும் இந்த காரில் இல்லாததாலும் அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்றதாலும் இந்த விபத்தில் உயிர் சேதம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.